16:7. அதாவது நம்மளோட வாழ்க்கையில நாம செய்யற தப்பா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி, அதுக்கு கடவுள் என்ன செய்றாருன்னா, நமக்கு ஒரு தண்டனையா கொடுக்கிறாரு. தண்டனைன்னா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டத்தை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆனால் அந்த கஷ்டத்தை நாம ஏத்துக்கிறப்ப, அதன் மூலியமா நமக்கு பாடங்கள் கிடைக்கும். அந்த பாடங்களை நாம எப்பவுமே மனசுல வச்சிருந்து அடுத்து அதே தப்ப நாம செய்யாம இருக்கணும். அதுக்காக தான் நாம செஞ்ச தப்புக்க தவறுக்க வாழ்க்கையில நமக்கு கடவுள் ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. அந்த தண்டனையில ஏத்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு திரும்ப மீண்டும் அந்த தவற நாம செய்யாம இருக்கணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல். நாம அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு தவறோ தப்போ செஞ்சு அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த தப்பையோ தவறையோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது முட்டாள்தனமான செயல். ஆகையால் வாழ்க்கையில நாம ஒரு தப்போ தவற செஞ்ச தண்டனையை ஏத்துக்கணும். அந்த தண்டனையில நம்மளுக்கு பாடங்கள் கிடைக்கும். அந்த பாடங்களை நம்ம மனசுல வச்சிருந்து திரும்ப அந்த தப்பையோ தவறையோ நாம செய்யாம வாழ்க்கையில இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மேலும் வளரும், சிறப்பாகும், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.